பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணிடுறேன்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நிறைய பேருக்கு நைட்ல பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் வரதே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மைண்ட்ல அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாதோ நம்ம அதை அதிகமா திங்க் பண்றோம், நம்மளால என்ன செய்ய முடியாதோ நம்ம அதை தான் அதிகமா திங்க் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, நிறைய பேர் 2:30 மணி 3:30 மணிக்கு முழிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குவ, இனிமேல உனக்கு நல்ல தூக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, சமாதானத்தை கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே சுகமா என்ன தூங்க பண்றாருன்னு. அப்ப என்ன விஷயம், ஆண்டவர் எனக்கு நல்ல தூக்கத்தை தராரு. அப்ப நான் என்ன பண்ணணும், டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்ல நான் இதை மறக்காம பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நைட்ல தூக்கம் வராம நிலைமை நீங்க இருக்கீங்களா, கர்த்தர் என்ன நிம்மதியா தூங்க வைப்பார். நீங்க விசுவாசத்தோட இருங்க, நிச்சயமா நல்ல தூக்கத்தை நீங்க தூங்குவீங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. தூக்கமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது அதுக்காக ஒரு வீடியோ போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனமா